கிட்டத்தட்ட என்னோட டைரக்ஷன்ல வந்து ஒரு பாதி பங்கு ரஞ்சித் அண்ணனுக்கு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராலாம் வேலை செய்யல, ஆனா அவர்கிட்ட இருந்து டைரக்ஷன் கத்துக்கிட்டோம். இப்போ நீங்க அவரு எவ்வளோ பேர் வந்து ரஞ்சித் அண்ணன் படங்கள்ல வந்து ரொம்ப சின்ன சின்ன வேஷம் பண்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ஆனா அங்க போகும்போது என்னடா நமக்கு ரொம்ப சின்னதா இருக்கே, நம்ம எதுவுமே பண்ணவே முடியல, நம்ம என்னெல்லாம் நினைச்சிட்டு வந்தோம், வந்த உடனே அப்படியே டாப் ஆக்டரா நினைச்சிட்டு வந்தோம், இங்க வந்து கூட்டத்தில் நிக்க வைக்கிறாங்களேன்னு நமக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். பட் அதையும் தாண்டி நமக்கு வந்து அங்க என்ன ஒரு மிகப்பெரிய வாய்ப்புனா, நமக்கு காசு கொடுத்து அவங்க பண்ற ஒர்க்கை கவனிக்க வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ். அதை வந்து பாசிட்டிவா பாத்தீங்கன்னா, நெகட்டிவா பாத்தீங்கன்னா தான் எனக்கு சின்ன ரோல், பாசிட்டிவா பாத்தீங்கன்னா ரஞ்சித் அண்ணன் டைரக்ஷன் உங்களால பார்க்க முடியும். இப்போ நீங்க நான் காலா பண்ணும்போது எனக்கு என்னென்ன வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா, ரஜினி சார் நடிக்கிறது நான் பக்கத்துல இருந்து பாக்குறேன், நானா பட்டேகர் நடிக்கிறது பக்கத்துல இருந்து பாக்குறேன், சமுத்திரகனி அவர் நடிக்கிறது பக்கத்துல இருந்து பாக்குறேன், மணிகண்டன் நடிக்கிறது பக்கத்துல இருந்து பாக்குறேன். இவ்வளோ ஸ்பேஸ் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு இடம் மூலமா ஏற்படுது.